நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் ஆபாச நடனம் அரங்கேறி இருக்கிறது. இந்த ஆபாச நடனம் தொடர்பாகத்தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகாவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. அதை பற்றி பிரேக்கிங் நியூஸ் போட்ட இந்த ஊடகம் இன்னும் 2 செய்தியை பேசவே இல்லை. அதை பேசினா திமுக அரசாங்கமானது ஆப்பு வைக்கும். இந்த ஆபாச நடனம் தொடர்பாகவும் எந்த ஊடகமும் பேசவே இல்லை. இது என்னடா கலாச்சாரம் அப்படின்னு ஊடகமும் கேள்வி கேட்கவே இல்லை. அண்ணா, பெரியாரு, நாவலரு, இப்படி பேச்சாலேயே வளர்ந்த இந்த கழகம் இன்னைக்கு குத்தாட்டத்துக்கும் அரைகுறை உடை போட்டு ஆடுறதுக்கும் ஆட்கள் வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு மேடை மேலே இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சியை அரங்கேற்றி இருப்பது திராவிடத்துக்கு அழகா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நடனம்பா, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த அரைகுறை நடனத்தை நீங்களே பாருங்க. இதில் அமைச்சர் பெருமகனார் வேற அந்த நடனத்தை உட்காந்து கண்டுகளிக்கின்றார். ஏதோ உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழா, நலத்திட்ட உதவிகளை வழங்கணுமா, பிறகு 4 வார்த்தை நல்லா பேசணுமா, மக்களே மழை வெள்ளம் வருது, நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளணும், அரசாங்கமானது உங்களை என்றைக்குமே காப்பாற்றாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்து எந்த சாலையும் போடல, எந்த ஒரு தெருவையும் போடல, எந்த தெருவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜும் நாங்கள் நோண்டலை, நாங்களும் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சென்னையில் 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம், 90% வேலை முடிஞ்சு போச்சு, 95 முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஆளுக்கு ஒரு கணக்கெடு சொல்லுவோம். ஆனால் எந்த கணக்கெடும் சரியாக கிடையாது. மீண்டும் மழை வந்தால் சென்னை தண்ணியில் மிதக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் நிலைமையை விட்டுருக்கோம். சென்னைக்கே அப்படின்னா உங்கள் ஊர் கிராமத்தை எந்த அளவுக்கு நாங்கள் காப்பாற்றிருப்போம், கரை சேர்த்திருப்போம். இனிமேல் மழை வந்தால் எப்படி காப்பாற்றுவோம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டு உலகுக்கு உணவிடுகின்ற விவசாயினுடைய நெல்லை மழையில விட்டமே. நீங்கள் பார்க்கலையா? நாங்கள் நிலத்தில் கட்டினாதான் முளைக்கும், ஆனால் கோணிப்பையிலே முளைக்க வச்சுமே. எப்படி ஒரு சயின்டிஸ்ட்டு நாங்கள்லாம். அதனால் நீங்களே உங்களை காப்பாற்றிக்குங்க அப்படின்னு மேடை மேலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவில் 4 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த அரைகுறை உடையை போட்டுட்டு பெண்கள் ஆடுவாங்க. மேடை மேலே ஆடினா காசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அமைச்சருக்கு அருகாமையிலே வந்து ஆடுறாங்க. அதையும் அவர் கைத்தட்டி ரசிக்கிறாரு. இந்த கைத்தட்டி ரசித்தல் என்பது அமைச்சருக்கு மட்டுமல்ல, நம்ம முதலமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் கண்டுகளித்தாரு சேகர் பாபுடன். சும்மா என்ன கைத்தட்டல். அது மட்டும் இல்லை, நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அந்த கார் மேலே சார்ந்துக்கிட்டு பெண்கள் ஆடின ஆட்டத்தை பார்த்து ரசித்தார் பாருங்க. ஸோ திராவிடம் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதெல்லாம் குத்தாட்டங்கள் தான் குஷியை தருது போல் இருக்குது. ஆனால் மக்கள் இந்த ஆட்சியில் திண்டாட்டம் படுறாங்க அப்படின்றது எப்போ தான் தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. அடப்போயா, திராவிடமானது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்குதுயா, அந்த கட்சியை வீழ்த்தவே முடியாதியா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்காதீங்க. ஆமாம், ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் கொடுத்தாங்க, உடனே வந்து கொடியை பிடிச்சான். குவார்டர் கொடுத்தா மட்டும் போதுமா, நாங்கள் கொடியை பிடிக்குமா அப்படின்னாங்க. கோழி பிரியாணி தரோம் அப்படின்னாங்க. குவார்டரு கோழி பிரியாணி 1க்கு 2 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடியை பிடிச்சாங்க. பிறகு குவார்டரு கோழி பிரியாணி, அதற்கு பிறகு கொடி பிடிக்கணும், அதையெல்லாம் தாண்டி வந்துட்டு போனீங்கன்னா 200 ரூபாய் அப்படின்னாங்க. இது நெடுங்காலமாக இருந்தது. கலைஞர் காலத்திலிருந்து நம்ம ஸ்டாலின் ஐயா காலம் வரைக்கும் இது இருந்தது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறி இருக்கக்கூடிய விலைவாசி எவ்வளவு இருக்குது? எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் 10 ரூபாய்க்கு இட்லி பார்க்க முடியுமா? பரோட்டா 15 ரூபாய்க்கு பார்க்க முடியுமா? ஒத்த பரோட்டா சாப்பிட முடியுமா? அதனால் 200 ரூபாய் போதாது அப்படின்னு உடன்பிறப்புகள் நினச்சாங்களே என்னவோ தெரியல. திடீர்னு காசு கொடுத்தாலும் வரமாட்டான், குவார்டர் கொடுத்தாலும் வரமாட்டான், கோழி பிரியாணி கொடுத்தா கூட வரமாட்டான். அதனால் கொடியை எவன்டா பிடிப்பான்? ஒரு காலத்தில் கட்சியை வளர்ப்பதற்காக இரவும் பகலும் நடு வீதி எங்கும் கொடிகள் தோரணங்களை கட்டி யார் பேச ஆளுமை வராங்களோ அந்த பேச்சை விடிய விடிய உட்காந்து கேட்டுட்டு விடிகால எழுந்து போய் அவர் பேசினா தெரியுமா, இவர் பேசினா தெரியுமா என்று சொல்லிட்டு அவர் பேசினதை அக்கம் பக்கம் வீட்டில் போய் சொல்லி கழகத்தை வளர்த்த இந்த திராவிடமானது இப்ப தகவல் தொழில்நுட்பமானது அதிகரித்து போச்சு. இந்த தருணத்துல
பழைய பாணியில் இருந்தா ஆட்கள் வருவாங்களா? எல்லாமே சினிமா மோகமா போச்சு. அதனால ஆட்களை திரட்டணும்னா என்ன பண்ணணும்? குத்தாட்டம் தான் போடணும். இது திராவிடத்தினுடைய புதிய வருஷன். ஆனா இந்த தவேகாக்காரங்கிறாங்கல்ல, அவங்கள தான் தற்கூரின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கூத்தாடி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நின்றுக்கிட்டு தமிழகத்தை கைப்பற்ற போறேன் என்று கோஷம் போடுதுங்க. அதுங்களுக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா? கொள்கை என்னன்னு தெரியுமா? மேடையில மக்களை கொள்கை அளவுல சிந்திக்கக்கூடிய பேச்சாளர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க இந்த திராவிடத்தில் இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு குத்தாட்டம் மட்டும்தான், கூட்டத்தை கூட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோட்டம் கோடி பிரியாணி எல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு குத்தாட்டத்துக்கு ஆளை இறக்கிருக்காங்க. அதுலயும் அமைச்சர் பெருமகனாரு அமர்ந்து அதை பாக்குறாருன்னா திராவிடம் எங்க போய் இருக்கிறது? ஸோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. வாழ்க திராவிடம். ஆனா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பிறந்தநாள் மெசேஜாக என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு. நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் வந்து அடுத்த தேர்தலில் திமுக 200 ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வரலாறு படைப்போம்ன்றாங்களப்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது, தொடர்ந்து திமுக தன்னுடைய அரசியல் வரலாற்றில் 2 முறை வெற்றி பெற்றது கிடையாது. அதிமுக தொடர்ந்து 2 முறை தோல்வி அடைந்தது கிடையாது. அதனால இந்த முறை ஸ்டாலின் ஐயா தலைமையில 200 வெற்றி பெற வேண்டும். அதுவும் ஒரு வரலாறு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா 181 எம்ஜிஆர் காலத்துல திமுக வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற தொகுதி. சோ அதை முறியடிக்கணும்னா 200. ஆனா ஒரு அதிசயம் பாருங்க, எந்த தருணத்திலும் திமுக தனித்து தேர்தலை சந்தித்ததே கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றுல பெரிய கட்சின்னு பீத்திக்குவாங்க, எதிரியே எங்களுக்கு எதிர இல்லைன்னு சொல்லுவாங்க, அடுத்த முறை நாங்க தான் வெற்றி பெறோம்னு சொல்லுவாங்க, ஆளுமை மிக்க தலைவர் இருக்காங்க சொல்லுவாங்க, கழகத்துக்கு அடுத்த வாரிசையும் கை காட்டி விட்டோம்னு சொல்லுவாங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்களை மாதிரி இந்தியாவில் யாராவது திட்டம் கொண்டு வந்திருக்க முடியுமா? எங்க திட்டத்தை கனடா தெரியுமா? கனடா அமெரிக்காவுக்கு மேல இருக்குது. அந்த கனடாக்காரனே காப்பி அடிச்சு காலை உணவு திட்டம் போடுறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த திராவிடமும் அந்த திமுகவும் தேர்தல் வரலாற்றுல அண்ணா காலத்திலிருந்து இன்னைக்கு உதயநிதி காலம் வரைக்கும் தனித்து நின்றத நம்ம பார்க்கவே முடியல. அந்த சரித்திரம் அவங்களுக்கு கிடையாது. அதனால தனித்து நின்று 200 வெல்லட்டும், இல்ல 181 கூட வெல்லட்டும், அதுதான் வரலாறு படைப்பது. இப்ப அதிமுக இருக்குது, தனித்து நின்று இருக்காங்க, பல தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்காங்க, தோல்வியும் அடைந்திருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய சொந்த பலம் என்ன என்பது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஆனால் தேர்தல் வரலாற்று என்று நம்ம திமுகவை ஆய்ந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல கூட திமுகவுடைய உண்மையான பலம் எது அப்படின்னு நம்மளால கண்டறியவே முடியல. ஒரு முறையாவது தனித்து நின்று இருந்தா தானே. தனித்து நிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்து நின்று இருக்குது திமுக. ஆனா தனித்து நிற்கும் போது அது 15 தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்புறம் அதிகபட்சமா 50 தொகுதி வெற்றி பெற்றிருக்கு தனித்து நின்று. அவ்வளவுதான். அதனுடைய வரலாற்றிலேயே தன்னை பரிசோதித்துக் கொண்டது 2 முறை தான். அது அண்ணா காலத்துல தான். அதற்கு பிறகு பார்த்துட்டாங்க, தனித்து நின்றா பப்பு வேகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் கூட்டணியுடன் தான் பயணிக்கிறாங்க. ஆனா பொதுவெளியில் வந்து என்ன பேசுவாங்க தெரியுமா இந்த திமுக காரங்க? சிம்பிளா, காங்கிரஸ் வந்து நிர்வாகி மட்டும்தாங்கிறாங்க, தொண்டர்கள் கிடையாது. காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அவங்கள ஏன் வீணா தோல்ல தூக்கி நாங்க சுமக்கணும், நாங்க ஏன் அவங்களுக்கு வேலை பார்க்கணும், எங்க ஆளுங்க உழைச்சி காங்கிரஸை ஏன் வந்து பார்த்தா வெற்றி பெற செய்யணும். அதனால காங்கிரஸ் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னுவாங்க எப்போ தேர்தல் நெருக்கத்துல. ஏன்னா அதிக தொகுதிகள் கேட்டக்கூடாது இல்ல, அதுக்காக. மொத்தத்துல இவங்க கூட்டணி கட்சிகளை கொள்கையால் இழுத்த காலம் போய் காசு கொடுத்து கூட்டணி கட்சிகளை வாங்கி ஒன்னா வச்சிருக்காங்க. அது வேற விஷயம் வச்சுங்க. அதே மாதிரிதான் இப்ப திமுகவுடைய பரிணாம வளர்ச்சி. கொள்கையெல்லாம் போய் குத்தாட்டம் தான் திராவிடத்தினுடைய புதிய அடையாளமாக மாறி இருக்கிறது. இது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் மறக்க முடியாத ஒரு சம்பவமா மாறி போயிருக்குது. ஆனால் இங்க விழுப்புரம் பக்கத்துல திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அன்னூர், அவர் பேர் கூட மறந்து போச்சு. அவரு கணவனை இழந்த பெண்ணை 6 மாத காலமாக அடைத்து வைத்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல காவல்துறையா இருந்தா புகார் அளித்த பெண்ணை கூப்பிட்டு, என்னம்மா பொய் புகார் அளிச்சிருக்கிற, நான் போய் அவங்கள அழைத்து வந்து விசாரித்தேன், அது உண்மை இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட ஆதாரங்கள், அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆளை மிரட்டி நீ பணம் பறிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பெண்ணு இந்த மாதிரி தன்னுடைய கற்பை பணத்துக்காக விலை பேசியிருக்கிய, ஒரு பொய்ய வெளி வந்து பேசியிருக்கிறிய, அந்த ஆள் அரசியல் களத்தில் எவ்வளவு பெரிய ஆளு, பொய் புகார் அளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளித்த அந்த பெண்ணையாவது கைது செய்திருக்கலாம். அந்த பெண் தந்த புகார் தவறு என்றால், இல்ல அந்த பெண் தந்த புகார் உண்மை என்றால் அந்த திமுகவுடைய ஒன்றிய செயலாளரை இந்த திமுக அரசாங்கமானது கைது பண்ணியிருக்கணும்.
ஏன் காப்பாத்துது இந்த காவல்துறை? யாருடைய நிர்பந்தத்தினால காப்பாத்துது? ஆனா எதிர்கட்சிகள் போராடணும்ல, எதிர்கட்சிகள் போராடினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. CV சண்முகம் அவருடைய தலைமையில நேத்து விழுப்புரத்துல மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த அன்னியூர்ல இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன், அந்த ஆளை கைது பண்ண சொல்லி அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஊடகத்துல இந்த செய்தி வரல. அதனால பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஆதரவாக யாரும் போராடல. எதிர்கட்சிகள் அத்தனையும் பாத்தீங்கன்னா வெறும் அறிக்கை மட்டும் விட்டுட்டு அப்படியே வீட்டுல போய் படுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க ஊடகமானது திமுக எதிராக இருக்கக்கூடிய செய்தியை போடணுமா போடக்கூடாதா என்பது ஊடகத்தை நடத்தக்கூடிய முதலாளி முடிவு பண்ணல. யாரோ எங்கிருந்தோ ஒருத்தன் முடிவு பண்றான். அதனாலதான் இந்த மாதிரி செய்திகள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை. தொடர்ச்சியாக பள்ளிக்கு போகின்ற பெண்கள் குத்தி கொலை செய்யப்படுகின்றார்கள். கேட்டா காதலிக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு காமுகர்கள் பாத்தீங்கன்னா புதிய வடிவில் பாத்தீங்கன்னா பெண்களை கொலை செய்யறாங்க. நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னங்க, ஒரு பெண்ணு பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க, வர வழியிலே ஒருத்த மடைக்கு கத்தியால குத்தி அந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது அது இன்னைக்கா நடந்தது இல்லை நேற்று நடந்ததா, என்னைக்கு நடந்தது அப்படின்னு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தன்னுடைய துறையில் ஒரு கொலை நடந்திருக்குது. அது எப்போ நடந்தது என்று கூட தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த கொலை நடந்து ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, ஊடகமும் பேசிடுச்சு. ஆனால் அமைச்சருக்கு மட்டும் தெரியல. 5 மணி நேரம் பொறுத்து நாம உட்காந்துருக்க வீட்டில் நம்மளுக்கு கூட அந்த செய்தி செய்து, ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு அந்த செய்தி தெரியவே இல்லை. திராவிடம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இப்போ அது மட்டும் கிடையாது, டெம்பரவரியாக பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியரைய, ஒரு பெண் ஆசிரியரை ஒருத்த பார்த்தீங்கன்னா கத்தியால கூத்தி கொலை பண்ணியிருக்கிறான். ஏன்டா கொலை பண்ணான்னு கேட்டீங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கல அதனால கொலை பண்ணங்கிறான். ஸோ இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? பெண் வீட்டார் போராடுறாங்க. கொலை பண்ணவன் எங்க அப்படின்னு தேடுறாங்களா என்னவோ தெரியல. அந்த வழக்கை பற்றியும் தெரியல. மொத்தத்தில் இன்னைக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் தமிழகத்தில் இருக்குது. சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான மூதாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்பாக வகுப்பு அறைக்குள்ளேயே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை குத்தி கொலை பண்ணாங்க. அன்னைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதோட பள்ளிக்கு யார் வந்தாலும் சரி எல்லோரையும் பரிசோதிப்போம், இந்த மாதிரி தவறான எண்ணம் கொண்டு யாராவது திரிந்திருந்தால் நல்வழிப்படுத்துவதற்கான ஆலோசனையை வழங்குவோம், அதனால பாடங்களை தவிர்த்து விட்டு நீதி போதனைகளும் இடம்பெறும் இனிமே வகுப்புல அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போதும் ஆசிரியர்களை கொலை பண்ணுகின்ற நிகழ்வு தொடர்கிறது, மாணவர்களையும் கொலை பண்ணுகின்ற நிகழ்வு தொடர்கிறது. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி கரடியா கத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அப்படி கரடியா கத்திக்கிட்டு இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் காதல பாத்தீங்கன்னா எடப்பாடி சொன்ன விஷயம் விழல போல இருக்குது. நேற்று மயிலாடுதுறையில மீண்டும் நெல் கொள்முதல் பண்ணி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒட்டுமொத்த நெல் மூட்டைகளும் முளைத்து போயிடுச்சு. அப்போ முளைத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? உடனடியாக அந்த நெல் மூட்டைகளை எங்க கொண்டு போய் அடுக்கணுமோ அங்க அடுக்கணும். இல்லைன்னா உடனடியாக அதை அரைத்து நெல் ஆக்கணும், அரிசி ஆக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆஹா மழையில நனைஞ்சு போச்சு, நெல்லானது முளைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த திராவிட மாடல் ஆட்சியானது ஒரு புதிய முயற்சியை பண்ணியிருக்குது. என்னன்னா மூட்டை மேல முளைச்சி வந்திருக்கக்கூடிய எல்லா நெல்லையும் புடிங்கிடுறாங்க. அந்த விதையானது முளைச்சி நாத்து வந்திருக்குல்ல, அந்த மூட்டை மேல வந்திருக்கக்கூடிய நாத்தெல்லாம் புடுங்கி போட்டு சுத்தம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ மூட்டை முளைக்கலன்னு தானே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான திராவிட மாடல் ஆட்சியை எங்கேயாவது உங்களால பார்க்க முடியுமா? கேட்டா நேற்று தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ளம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி இருக்கின்றாராம். அதனால அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்க ஊர்ல இருந்து மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு மக்களுக்கானவற்றை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். கலெக்டர்கள் தான் உத்தரவிட்டு இருக்கின்றார்களாம் மழை வெள்ள பாதிப்பை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டு 2 நாள் ஆகுது. ஆடா பாவீங்களா, போன மழையிலே விவசாயிகள் பாதிப்படைஞ்சிட்டாங்க, நெல்லு நாசமா போச்சு, வச்ச பயிரும் தண்ணியில முழுகிடுச்சு, ஏக்கராக்காவது ஒரு 2500 ரூபா 25,000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்சாரு. ஆனா நேற்று தான் ஆலோசனையே செஞ்சிருக்கிறாராம். இனிமே அதிகாரிகளும் ஆளுங்கட்சி உறுப்பினரும் களத்துக்கு போய் மழை வெள்ள பாதிப்புலேருந்து மக்களை காப்பாத்துறாங்களா, இல்ல நாம பார்த்தோம் அந்த மாதிரி குத்தாட்டம் போட்டு ஆட்களை கூட்டி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஜோரா கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். கொள்கைன்னு பேசுறாங்களே திமுக காரங்க, அந்த கொள்கையை பேசினா எவனும் வரமாட்டான் அப்படின்றது திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திமுக பேசுகின்ற கொள்கை அறந்து பழசு,
அவங்களே கடைப்பிடிக்காது, அதை பிடிச்சிட்டு நாம ஏன்டா தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் என்னடா ஜனநாயகம் இருக்குது. அப்பன் மகன் பேரனுக்கு பேரன் என்று வரிசையா வந்து மன்னராட்சி மாதிரி திமுக தமிழகத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கின்ற போது அதை கேட்பதற்கு துப்பு இல்லாம முதுகலும் இல்லாம திராவிடம் என்ற பெயர்ல வாரிசு அரசியல ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற அடிப்பொடிகள் எல்லாம் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மேடையில ஏறிக்கிட்டு சொல்லுகின்ற 1000 கதைகளை குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனா அரசியலுக்கு வேவாதரான்னு நினைச்சுதான் யாரும் திமுக பொதுக்கூட்டங்களுக்கோ பிறந்தநாள் கூட்டங்களுக்கோ போறதில்லை. இதுல என்ன கொடுமை தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழான்னா என்ன பண்ணுவாங்க? நலத்திட்ட உதவிகளை வழங்குவாங்க. அப்போ நலத்திட்ட உதவிகள் வழங்குவாங்க, ஏதோ ஒன்று இலவசமா கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு கூட உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளுக்கு ஆட்கள் வரலன்னா குத்தாட்டம் போட்டா தான் வருவாங்க அப்படின்னா திராவிடத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை நீங்க பாத்துக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.